திமுக கூட்டணியில தேமுதிக போனதற்கு பின்பு மிகப்பெரிய விரிசல் உருவாயிருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரலன்னா இவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்போம். அந்த காங்கிரஸ் போன நம்ம என்ன பண்றதுங்கிற பயம், அச்சம், நடுக்கம் திமுகவுக்கு உண்டு. காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கல்ல. ஏன்னா அண்மையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும் சீட்ல இல்லைங்க, தூக்கி போடு. 90% of the Congress members are likely to have alliance with Vijay. விஜய் கூட போலான்றான். பயம், அச்சம், நடுக்கம் உங்க சீண்டி பாக்குறாங்க காங்கிரஸ்காரன். ஏங்க நீங்க இப்ப இவ்வளவு இதுவா இருக்கிறீங்க? காங்கிரஸுக்கு திமுக இல்லைன்னா எம்எல்ஏ தான் இல்ல, உனக்கு காங்கிரஸ் இல்லைன்னா ஆட்சியே இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம். வணக்கம் மேடம். திமுக கூட்டணியில தேமுதிக போனதற்கு பின்பு மிகப்பெரிய விரிசல் உருவாயிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி விரிசல் இருந்தது. இப்ப தேமுதிக சேர்ந்ததற்கு பின்பு விசிகாவா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு விரிசலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே. ஏன்னா அந்த தொகுதி பங்கீடு அப்படின்ற ஒரு பிரச்சனை அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்றாங்களே. அதனால காங்கிரஸ் இப்ப உறுதியா வெளியேற போறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஊடகங்கள்ல வருது. இது எந்த அளவுக்கு உண்மை நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த தொடர்ச்சியான சூழல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சூழல் இதற்கு முன்பாகவும் இருந்திருக்கிறது. காங்கிரஸ் ஒரு கோஷ்டி பூசல் கொண்ட ஒரு கட்சி. நீங்கள் திமுகவோட கூட்டணி வைக்கும்போது அதிமுகவோட போயிருக்கலாமான்னு 10 பேர் சொல்லுவான். அதிமுகவோட வைக்கும்போது திமுகவோட போயிருக்கலாம் 10 பேர் சொல்லுவான். அது அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியே ஒரு பண்ணையார் கட்சி. முதல்ல அடிப்படையில் அது ஒரு பாட்டாளி பாமர மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் பார்க்கல. அவங்களுக்கு இருக்கிற நோக்கத்தையும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கிறது என் கருத்து. இப்போ பிரச்சனை என்னன்னா, விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வரலன்னா இவங்கெல்லாம் வாயை பொத்திக்கிட்டு கொடுக்குற சீட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு அடிமை கட்சியாக தான் இருந்திருப்பாங்க கிட்டத்தட்ட. ஆனால் இன்னைக்கு விஜய் வந்ததுனால தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நிறுவுவதற்காக, சீட்டு பேரத்தை கூட்டுவதற்காக தான் அந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இப்போ அது போக 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 திமுகவை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்தியா டுடே கான்க்ளேவில் முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, வாய்ப்பே இல்லை, அதற்கு சாத்தியம் இல்லைன்னாங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா, திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறது. நம்ம இதையும் பேசணும். நான் ஒன்றும் காங்கிரஸை பற்றியே திட்டுறதுக்கு நான் ஒன்றும் இப்படி இல்லை. நடக்கிற ஃபேக்டை பேசுகிறது தான் ஒரு ஜேர்னலிஸ்டோட வேலை. திமுகவுக்கு என்ன பயம்னா, நமக்கு இருக்கக்கூடிய பார்வைங்கிறது மதச்சார்பின்மைங்கிற ஒரு பார்வை. மதச்சார்பின்மைங்கிற பார்வை வந்தால் தான் யாருடைய ஓட்டு வரும்? கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகளுடைய ஓட்டு வரும். இப்போ அந்த ஓட்டு வர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட ஃபேக்டராக இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் போனால் நம்ம என்ன பண்ணுறதுங்கிற பயம், அச்சம், நடுக்கம் திமுகவுக்கு உண்டு. ஆனா இந்த நீங்க சொல்லக்கூடிய பயம் திமுகவிற்கு இருக்கிற மாதிரி தெரியல, இருக்கிற மாதிரி காமிக்கல. இங்க பிளஸ் என்னன்னா, ஸ்டாலின் கிட்ட அவர் பயம் இருப்பதை வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க. பட் இன்டர்னலா விசாரிச்சீங்கன்னா அந்த பயம் இருக்குது. நீங்க போனாங்கன்னா தேவையில்லாம சிக்கல் வருமே. நீங்க நினைக்கிற மாதிரி தேமுதிகவெல்லாம் காங்கிரஸை ஈடு பண்ணவே முடியாது. காங்கிரஸுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் லெவலில் காங்கிரஸ் கட்சிக்கு இன்னைக்கு கைச்செடுத்துக்கு போறவங்க இருப்பான், 10 பேர் இருப்பான். புரியுதுங்களா? அந்த இடத்த போய் தேமுதிக ரிப்ளேஸ் பண்ண முடியாது. தேமுதிகங்கிறது ஐடியாலஜிக்கலாக ஒரு ஃபேஸ் இருக்கிற ஒரு கட்சி. தேமுதிகவுக்கு என்ன ஐடியாலஜி ஃபேஸ் இருக்குது? கிடையாது. இவங்க என்ன நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் உண்மை. தேமுதிக வச்சு திமுக நெருக்கடி கொடுக்கறது. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்துட்டாங்க, சீட்டை ஒதுக்கணும், நானும் குறைச்சிக்கிறேன், நீ எல்லாரும் ஒன்று குறைச்சிக்க. காங்கிரஸ் கேட்பது 41 தொகுதி, திமுக இருப்பது 23 தொகுதி. பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு பேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. எம்பியாக இருக்கிறவங்களுக்கு, எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட தொடரணும். மித்தபடி கீழே இருக்கிற 95% தொண்டர்களுக்கு இது வேண்டாம், விஜய் கூட போயிடலாங்கிறாங்க. என்னைய கேட்டிங்கன்னா, விஜய் கூட போனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. விஜய்க்கு நல்லதோ இல்லையோ, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது. எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா விஜய் கூட போனா காங்கிரஸ் ஜெயிக்க போறது, விஜய் ஜெயிக்க போறது இல்ல. இவங்க விலைக்கு வந்தாங்கன்னா திமுக கட்டாயப்படுதல் அடைஞ்சிடும். அப்போ காங்கிரஸ் ஒளிய போறது உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழிவை, அதாவது அழிவை நோக்கி நகர்கிறது காங்கிரஸ். தேசிய கட்சியா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியாலையும் காங்கிரஸாலையும் வளர முடியாதுங்க. அது வளரவும் கூடாதுங்க. என்னை கேட்டீங்கன்னா
இந்த தேசிய கட்சியால தமிழ்நாடு ஆனா மாநிலத்துல இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த தேசிய கட்சிகளை வந்து ஆதரிக்கிறாங்க, தாங்கி பிடிக்கிறாங்க. என்னை கேட்டீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸையும் இவங்கெல்லாம் தூக்கி அடிக்கணும். வேற வழியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சித்தாந்த வரைக்கும் நகரலை. ஏன் இப்போ நீங்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு பேசுகிற ஸ்டாலின் இப்போ அண்மையில் ஒரு குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. மாநில சுயாட்சி மத்தியிலையும் மாநிலம் எப்படி உறவுன்னு பேசினாங்க. நிறைய பேர் வந்து இதை பேச மறுக்கிறாங்க. நான் இந்த ஊடகத்தில் பதிவு பண்ணுறேன். ஆளுநரை சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு தேர்வு செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட அறிஞர் அண்ணாவினுடைய தம்பிமார்கள் எப்படி இன்னைக்கு ஆளுநரை தேர்வு பண்ணலான்ற இடத்துக்கு வரீங்க? கேட்டால் அது நியமனம், அது தேர்வுங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல. எதுக்கே ஆளுநர்? என் நாட்டில் நான் என் தொகுதிக்கு நான் என் கவுன்சிலர் இருக்கிறான், எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் தேர்வு செய்யப்பட்ட சிஎம் இருக்கிறாரு. எதுக்கு எனக்கு ஆளுநர்? ஒய் ஐ நீட் அ கவர்னர், தேவையில்ல தூக்கி போடு அப்படின்னு பேசினா நீ கொள்கையில் உறுதியாக இருக்கிறன்னு அர்த்தம். நீ கொள்கையில எப்போ உறுதியா இல்லையோ அப்போ இப்படி சமரசம் நோக்கி நகருவேன். இந்த சமரசம் அவர்களுக்கு எதுக்கு தேவைப்படுது சார்? நான் என்ன சொல்றேன்னா, இவங்க ஐடியாலஜியா நீர்த்து போயிட்டாங்க. தங்களுடைய பாதுகாப்புக்கு சமரசம் தேவைப்படுகிறது. போட்டு அடிச்சிடக்கூடாது யாரும் அப்படின்னு. இப்போ நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம பேக் டு த கண்டென்ட் வருவோம். காங்கிரஸ் இல்லைன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்கல்ல. ஏன்னா அண்மையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும் சீட்டில் இல்லைங்க, தூக்கி போடு, தூக்கி வெளியே போக சொல்லு. தான் காங்கிரஸை நாங்கள் வெளியேறாங்க, இல்லை நான் வெளியேற்றுறேங்கன்னு சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்போ உனக்கு ஒரு பயம் இருக்குது என்ன? ஏங்க, இழப்பதற்கு ஒன்றும் இல்லாதவன் 1000 பேசுவாங்க. காங்கிரஸ் இழக்க எதாவது இருக்குது? 67 இழந்தாங்க ஆட்சியை. இப்போ 60 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் இது சொல்லுவாங்களே, அதெல்லாம் தாண்டிட்டாங்க. அவங்க மணி விழா பொன் விழாலாம் தாண்டிட்டாங்க. ஆட்சியில் இல்லை, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை இழப்பதற்கு. 10 எம்எல்ஏ இருந்தானே இல்லாட்டினான்னு கேட்குறாரு ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட கணிப்பு என்னன்னா, 10 எம்எல்ஏ இருந்தானே இல்லாட்டி என்ன, என் கட்சிக்கு என்ன பலன்? என் கட்சி வளருதா? வளரல. காங்கிரஸை உள்ள வச்சு அழிக்குது திமுக, வெளில வச்சு அழிக்க பார்க்குது பாஜக. காங்கிரஸ் முத்து பாரத்னு சொல்லி அழிக்க பார்க்குறான் பாஜக, உள்ள வச்சு அழிக்குது திமுக. அப்போ திமுக எப்படி காங்கிரஸுக்கு பிடிக்கும்? பிடிக்காது. 90% ஆஃப் த காங்கிரஸ் மெம்பர்ஸ் ஆர் லைக்லி டு ஹாவ் அலைன்ஸ் வித் விஜய். விஜய் கூட போலான்றான். எனக்கு கேட்டீங்கன்னா போங்கன்றேன். விஜய் கூட போயிருங்க, கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டீங்க, அது தெரியும், அது காங்கிரஸுக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இன்னொன்று, திமுகவுக்கு ஒரு பாடம் வரும், அதிமுகவுக்கு ஒரு பாடம் வரணும். அவங்களும் பிஜேபி சுத்தக்கூடாது. கண்டிப்பா சார். நீங்க இதற்கு முன்பு சொன்னீங்க காங்கிரஸ் விஜயோட அலைன்ஸ் வச்சிருந்தா தமிழ்நாட்டிற்கு நல்லது அப்படின்னு சொல்றீங்க. அதை எதை மையமா வச்சு சொல்றீங்க அப்படின்னு? அதாம்மா, அது அழிவை நோக்கி நகரும்ல ஒரு தேசிய கட்சி. அது தமிழ்நாடு நல்லது தானே. ஒரு எம்எல்ஏ கூட வரமாட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து. தமிழ்நாட்டில் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கலைஞர் கருணாநிதி தீர்மானம் கொண்டு வர்றாரு, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு. அது எதிர்த்து எத்தனை பேர் நின்னாங்க தெரியுமா? 150 காங்கிரஸ்காரர்கள் அண்ணாவுக்கு எதிராக, அதாவது இவங்க திமுக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கக்கூடாது நினச்சி நின்ன கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. அண்ணா அப்போவே சட்டத்தில் சொன்னார், நான் ஏன் இதை கொண்டு வந்தேன் தெரியுமான்னு எனக்கு தெரியும், நிறைவேறாதுன்னு தெரியும். ஏன்னா காங்கிரஸ்காரர் தான் அதிகமான எம்எல்ஏக்கள், நீ 15 எம்எல்ஏக்கள் தான் வச்சிருக்கிற, இதனால கொண்டு வந்தார். அப்போ சொன்னார் அண்ணா, ஒரு காலத்தில் என்னுடைய பேரன்கள் மற்ற எதிர்காலத்தில் தமிழர்கள் இதை பார்க்கிற போது, இந்த சட்டமன்றத்தினுடைய அந்த சம்பவங்களை பார்க்கிற போது, தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு பேருக்கூடாது நின்னவங்களாம் 150 பேருன்னு கேட்பாங்க. அப்போ யாருன்னு கேட்கும்போது, இதோ போகிறா பார்த்தீங்கன்னா இவன் தான் அந்த காங்கிரஸ்காரன தாத்தா தான் நின்னாங்கன்னு கை காட்டுவாங்க. அப்போ தெரியும் உங்களுக்கு என்ன வழின்னு சொன்னார். எவ்வளோ பேர் தீர்க்கதரிசி பார்த்தீங்களா அண்ணா? அப்போ சொன்னார் அண்ணா. இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சி அப்படி தான் இருக்குது. என்ன காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு? 2 பேரும் எதில் பெரிய மாற்று? அவன் ஹார்ட்கோர் இந்துத்துவா, நீ சாஃப்ட் இந்துத்துவா, அவ்வளோதானே. அவன் டேரெக்டாக அயோத்தியில் போய் கோயில் இது மசூதி அடிச்சுட்டு கோயில் கட்டுவான்னுவான். நீ இன்னும் நான் கோயிலை கூட்டிகிட்டு போகிறேன்னுவேன். மத்திய பிரதேசில் அவ்வளோ தூரம்லாம் இப்போ இந்தியா கூட்டணி வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரே நைட்டில் என்ன பண்ணுறது காங்கிரஸ்கார் ஒருத்தர், நாங்கள் ஜெயித்தால் உங்களை இலவசமாக அயோத்தி கோயில் கூட்டு போவோம். முடிச்சிட்டிங்கல்ல, உனக்கு அவனுக்கு என்னையா வேறுபாடு? பெரிய வேறுபாடுலாம் உனக்கு வேறுபாடு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. 2 பேருக்கும் வெளியுறவு கொள்கையில் தான் வேறுபாடு இருக்கா? ஜிஎஸ்டியில் வேறுபாடு இருக்கா? இன்னைக்கு ஈடின்னு பேசிட்டோமே, ஈடி யார் கொண்டு வந்தா தெரியுமா? ப. சிதம்பரம். எவ்வளவோ விஷயங்கள்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படியே நாங்கள் தான் இது பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் திமுக ஆதரிக்கல, திமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி. காங்கிரஸ் பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க. நீ பிஜேபி கிட்ட போன கட்சிங்க. நீங்க
அந்த படுகொலை இனப்படுகொலை நடத்தினார் குஜராத்தில். அந்த இனப்படுகொலையின் போது அது ஒரு உள்மாநில பிரச்சனை பேசினவர் ஐயா கருணாநிதி. கண்டிக்க துப்பு இருந்தது அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இல்லை. ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம்னு பேசினாருன்ற வரலாறுகள் இருக்கு நம்மள்கிட்ட. அப்போது இன்னைய தேதியில் காங்கிரஸ் தாங்க திமுகவுக்கு தேவை. திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையில்லை. சாரி, திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை. நான் திரும்பி சொல்கிறேன், திமுகவுக்கு தான் காங்கிரஸ் தேவை. காங்கிரஸுக்கு திமுக இல்லைன்னா எம்எல்ஏ தான் இல்லை, உனக்கு காங்கிரஸ் இல்லைன்னா ஆட்சியே இல்லை. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஒரு கட்சிக்கு எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், ஆட்சியே இல்லாமல் இருந்தால் நீ அதிகாரத்தில் இருக்கிற, நீ ஆட்சியை இழப்ப. அப்போ இது அதை நோக்கி நகருவதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. முக்கியமாக திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உள்ளே வச்சு அழிக்கிறாங்கன்றது இருக்குல்ல. உள்ளாட்சிகளில் உள்ளாட்சி பிரதிநிதித்துவத்தில் காங்கிரஸ் விசிகா இடதுசாரிகளை போட்டு சட்னி ஆக்கிச்சு திமுக. தெரியுமா உங்களுக்கு? வெளிப்படையாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் ஸ்டாலின் 2021. விசிகாவோட ஆட்களை எதிராக நின்று திமுக ஜெயிச்சா அங்கே ஆளை வச்சு மன்னிச்சிருக்கனால எதுவும் பண்ண முடியலன்னு. கட்சி தலைவரே மதிக்க மாட்டான் தொண்டை. நீங்கள் வந்து நாளைக்கு ஒன்றா, நான் இன்னொன்று சொல்கிறேம்மா, இதன் பிறகு இது ஒன்றா இருந்தாலும் இதன் பிறகு இவ்வளவு சண்டைகளுக்கு பிறகு கிரீஸோடங்கிற இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டியில் தாவேகையா கூட பேசுதுங்கிறாரு. இதை விட உங்களுக்கு இதை விட அவமானம் எதாவது இருக்குமா திமுகவுக்கு? அது எவ்வளோ பெரிய ஆலமரம். நேற்று முளைச்ச காலாங்கூட நான் பேசுகிறோம், கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் பேசுகிறான், தூக்கி போட உங்களுக்கு துப்பு இல்லை. பயம், அச்சம், நடுக்கம் உங்களை சீண்டி பார்க்குறாங்க காங்கிரஸ்காரன். ஏங்க நீங்கள் இப்போ இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்க? இல்ல சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க. இப்போ அதாவது திமுகல இருந்து காங்கிரஸ் வெளியேறுச்சுன்னா மிகப்பெரிய அளவுல லாபம் இருக்கு அதிமுகவிற்கு. இருந்தாலும் அதிமுகவோடு பிஜேபி இருக்குல்ல சார். இல்ல இதுல என்ன ஆகும்னா, இங்க போற ஓட்டெல்லாம் பிரியுது இல்ல, அப்ப இவங்களுக்கு போறது கன்சாலிடேட் ஆகும். நான் அதனால தான் சொன்னேன், இவங்க ஒருவேளை பிரிஞ்சாங்கன்னா என்டிஏக்கு தான் லாபம். இவங்களுக்கு மைனாரிட்டி ஆகும், என்டிஏக்கு போக வேண்டிய ஓட்டு என்டிஏக்கே போகும். அதிமுகவுக்குன்னு விழ வேண்டிய வாக்குகள் கோரா போய் விழும்ல. பாஜக உடையிலேயே, பாஜக வந்து இங்க அங்க பேசல. அந்த பாஜகன்ற ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கு. பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குப்பா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. பட் பாஜக எதிர்ப்பே பிரியுதே. நான் சொல்றது புரியுதா? பாஜக எதிர்ப்பே பிரியும் போது பாஜக ஆதவெல்லாம் ஒன்னா இடத்துல ஓட்டு போடுவான். புரியுது உங்களுக்கு? அப்ப எதிர்ப்பு வந்து ஒன்னானாதான் உனக்கு லாபம். என்ன சொன்னாரு நியூஸ் 18 கான்க்ளேவ்? என்ன சொன்னார் முதலமைச்சர்? வரட்டும், மோடி வரட்டும், அமித்ஷா வரட்டும், ஆர் ரவி இங்கே இருக்கட்டும், அப்போ தான் ஜெயிப்போம் ஒத்துக்கிட்டாரு. உங்கள் சாதனால நீங்கள் ஜெயிக்கலை, உங்கள் திட்டங்களால் நீங்கள் ஜெயிக்கலை, உங்கள் கொள்கையால் நீங்கள் ஜெயிக்கலை. ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி, ஆன்டி ஆர்எஸ்எஸ், இந்த ஆர் ரவி இவங்களால் மட்டும்தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடைமலை காட்டி பயமுறுத்துறது, பூச்சாண்டி காட்டுறது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்துடுவாங்க. ஏற்கனவே வந்துட்டீங்க, பல வழிகள் ஏற்கனவே வந்துட்டீங்க. இதுக்கு மேலே நான் வர வேண்டியது இருக்குது. தமிழர்களுக்கு தெரியுமா யார் வேணும் யார் வேண்டான்னு? அதை நோக்கி சிந்திப்பாங்க, நல்லதொரு முடிவு எடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பா சார். இப்போ திமுகவால 2வது முறை ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். காங்கிரஸ் வெளியே போச்சுன்னா திமுக ஆட்சி அமைக்க முடியாது. இதை எழுதி வச்சுக்கலாம் நீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி அமைச்சாங்கன்னா அது மைனாரிட்டியா இருக்கும். கண்டிப்பா. இப்போ அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு வலுவாக இந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு. ஆமா, ஒரு கட்சியில கூட்டணி பிளவாகுதுனாலே எதிர்கட்சிக்கு தான் லாபம். இப்போ அதிமுகவுக்குள்ள பிளவுனா யாருக்கு லாபம்? திமுக தான் லாபம். அப்போ இப்போ ஏன்பா கட்சியே இல்லை, 7-8 வருஷம் ஆச்சு, எங்கே இருந்தாங்கன்னு பயனாளோட பார்த்தா தான் தெரியும். சசிகலாவை அந்த அம்மையார் ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, போய்விட்டது அதிமுக. என்னடா பேசுறீங்க? அந்த கூட்டத்திலேயே ஒரு கால்வாசி தான் அவங்க சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்தாங்க. மிச்சம் முக்கால்வாசி காலியாக கிடக்குறா சேரு. நான் நம்ம குறைச்சி மதிப்பிடல, நம்மளால இதுக்கு எவ்வளோ பண்ண முடியாது. அந்த காலங்களை தவற விட்டுட்டாங்க. பருவத்தே பயிர் செய்யினா முன்னோர், அந்த பருவத்தை விட்டுட்டாங்க அம்மையார் சசிகலா அவர்கள். பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு சிஎம் விட்டுட்டாங்க. அப்போ விட்ட பிறகு எவ்வளவோ பேரை டிடிவியவே உள்ள கூட்டு வந்த பிஜேபிக்கு சசிகலா அம்மையார் கூட்டு வர தெரியாதா? இல்லை ஏன் விட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, பேசிட்டு போங்க. ஓபிஎஸ் எதுவும் பண்ணலை, ஒன்றும் இல்லை, விட்டாங்க. என்ன? யூ ஆர் நத்திங், யூ cannot do anything. நீ சேர்ந்தாலும் தான் சராட்டி ஒன்று தான். என்னங்க அங்கே தான் பேசிட்டே இருக்கலாம் நீங்கள். ஏங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு எடப்பாடி என்னை கொலை செய்ய பார்த்தா என்னென்னவோ பேசியிருக்காங்க அந்த அம்மா. அதான் எப்படிங்க செல் அவுட் ஆகும்? யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா அதை பற்றி? இது யாரால் அவங்க இயக்கப்படுறாங்க, யாருக்காக அவங்க வேலை பார்க்குறாங்க வெளிப்படையாக தெரியுது.
நம்ம சொல்ல வேண்டாம், மக்களுக்கு தெரியும் யாருக்காக வேலை பார்க்குறாங்கன்னு. அதை யார் எடுத்து பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் யாருக்காக. ஏன்னா சரி இவங்களாம் பேசுகிறீங்களே, சசிகலா அம்மையோட ஊழலை பற்றி பேசுவியா நீ? அவங்க ஏன் ஜெயிலில் இருந்தாங்க? பேசு, ஏன் பேச மாட்டேற? இவங்களுக்கு வந்தால் அதாவது எது தேவையோ எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அதான் சொல்கிறேனே, எதிர்க்கட்சி வந்து இந்த ஆளுங்கட்சி கூட்டணி பிளவால் வலிமை அடையும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக மூவ் ஆவாங்க. ராமதாஸை வந்து திமுக வண்டி தான் வருதுன்னு சொல்கிற எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த வண்டி திமுக வண்டியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த கூட்டணி உடையுது, அந்த கூட்டணி ஜெல் ஆகாது, அந்த ஓட்டு போய் சேராது. ஈவன் தோ ஆல் தீஸ் இஷ்யூஸ் காங்கிரஸ் திமுகவோட இருந்தாலுமே கூட கோர் லெவலில் இருக்கிற பூத் லெவலில் இருக்கிற ஓட்டர்ஸு விஜய்க்கு தான் போகிறான், விஜயை தான் ஆதரிக்கிறான். திமுக போல வெறுப்பில் இருக்கான். இன்னும் சில பேர் அதிமுக கூட போடுவான், வந்துட்டு போட்டேன் அதிமுக போயா, நம்ம என்ன கொடுத்தான் கூடாதுன்னு போவான். அப்படி என்ன பண்ணுவேன்? ஓட்டே இல்லைங்கிற, ஓட்டே இல்லாத கொடுக்க மாட்டேங்கிற, அப்படியே வெளியே வச்சா உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க, வெளியே அனுப்பு. அவ்வளோனா பரந்த மனப்பான்மை இந்தியா கூட்டணி காப்பாற்றணும், அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை மதிக்காத நீங்கள் சுயமரியாதை முக்கியம். பெரியார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சுயமரியாதை தான் முதல்ல முக்கியம். தூக்கி போட்டு வெளில காங்கிரஸை தைரியம் இருந்தால் போட மாட்டாங்க, பயம். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 2026 தேர்தல் களம் வந்து யூகிக்க முடியாத ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த நிலையில இந்த காங்கிரஸ் திமுகவுடைய இந்த முரண்னால யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட தெரியப்படுத்துறமைக்கு நன்றி. நன்றிமா, நன்றி.